வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று இரவு நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் எண்ணம் இல்லை எனவும் அமைதியாக தீர்வை நோக்கி சிறந்த ஒப்பந்தத்தை உருவாக்க விரும்புவதாகவும் அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ எனும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 10ஆம் வகுப்பு தேர்வின் 2ஆம் கட்டத்தை மே 15ஆம் தேதி முதல் நடத்துகிறது. தங்கள் மதிப்பெண்களை மேம்படுத்த விரும்பும் மாணவர்கள் இந்த தேர்வை மேற்கொள்ளலாம் என்று வாரியம் அறிவித்துள்ளது. இந்த 2வது வாய்ப்பு தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை குறைக்க உதவும் என்று அறிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து சிறப்பு மருத்துவர்கள் குழு வரும் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படும் பிரச்சினைகள், சர்க்கரை நோய் மற்றும் தைராய்டு தொடர்பான நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்க உள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்களில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் சர்வதேச துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு கூட்டமைப்பு ஜூனியர் உலக கோப்பையில் 2 தங்கம் உள்பட 9 பதக்கங்களுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. ஜூனியர் மகளிர் 50 மீட்டர் ரைபிள் பிரிவின் இறுதிப் போட்டியில் பிராச்சி கெய்வாட் 354.6 புள்ளிகள் எடுத்து தங்கம் வென்றார். IPL T20 கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.